முத்தையன் கட்டுன்றது முத்தையா ஒரு மாமனிதரால அமைக்கப்பட்ட இதுதான் முத்தையன் கட்டு குளக்காட்டு தான். பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மீனை அல்ல டிஷர்ட்டையும் சாரத்தையும் எல்லாம் புளுத்தனாதம் அடிக்கும். இதுதான் முத்தையன் கட்டு குளக்காட்டு தான். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் தமிழ் கலவன். இவர் சாகித்யன். சாகித்யன் என்றா உங்களுக்கு தெரியாது. வன்னி விளக்கு பார்த்துறீங்களோ, அவர் தான் இவர் வன்னி விளக்கு. இவர் அகரம் சுதர்சன், அங்கே அவற்றை அசிஸ்டன்ட். இது என் லவ். அங்கால அவை என் பரிவாரங்கள் எல்லாம் நிற்கிறோம். நாங்கள் இப்போ ஏன் வந்திருக்கிறோம், என்னத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னால், இந்த தம்பி வன்னி விளக்குன்னு சொல்லி இவர் ஒரு காணி ஒன்று இருக்குங்க முத்தையன் காட்டில். இன்றைய தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முத்தையன் காட்டுக்கு வாரேன் நான். சரி, இதுக்கு முன்னால் வந்தேன். முத்தையன் காட்டில் அழகை அப்படி ரசிக்கிறதுக்கு 1000 கண் போதும். அது என்ன இஞ்சால இந்த முத்தையன் காட்டு குளம் நல்ல வாய்க்கால்களில் நல்ல நன்னீர் ஓடிக்கொண்டிருக்குது. மற்றும் அங்கால எல்லாம் பச்சை பசையில் அண்டு இருக்குது. அதுகளெல்லாம் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் லைக் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீன் பிடிக்க போறீங்க. இப்படி வீடியோ பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டேன். சரியா பாருங்க வீடியோ. சரியே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், தண்ணியில தான் போட்டு விடுறான்னு சொல்லி. நான் தலையில விடுறேன். இங்க வேறங்க பாருங்க, போகுது போட்டா இறங்குதா. இதுக்கு இன்னொரு ஆள் வேணும். என்ன இன்னொரு ஆள் வேணும். ஆள் வரையில வச்சிருங்க. சிவாஜி, உங்களோட பேர் என்ன? என் பேர் சிங்கமுத்து சகாதேவன். சிங்கமுத்து சகாதேவன். நீங்கள் இங்கதானே முத்தியன்கட்டிலாம்? முத்தியன்கட்டிலாம் இருக்கு. பிறந்து வளர்ந்த எல்லாம் இந்த மண்ணில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணை பற்றியும் இந்த குளத்தை பற்றியும் சொல்லுங்க. நாங்கள் இந்த மண்ணில வளர்ந்த காலத்துல இருந்து இந்த குளத்துல மீன் பிடிச்சி எங்கிட்ட வாழ்வாதாரம் போய் கொண்டிருக்குது. இதுல என்ன வகையான மீன்கள் பிடி வருது? இதுல முதல்ல நாங்கள் முதல் பிடிச்ச மீன் ஜப்பான் மீன். இப்ப அதில் கொஞ்சம் குறைஞ்சதால இப்ப நாங்க இந்த சிலாப்பியன்ற ஒரு சிலாப்பியாவும் ஜப்பான் ஒன்று தானே கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் பெருப்பத்தில் பெருசில் அது பெருசு. இது பெருசு. ஓகே ஓகே. இந்த குளம் எப்படி வந்தது? குளம் இது பழைய காலத்தில் அவர் என்னென்னு கேட்டால் அவையில் இப்போ இந்த நந்தியுடைய அமைச்சான் தான் முத்தையா. அவையில் இங்கே கட்டப்பட்ட குளம் தான் இந்த குளம். இந்த குளமா? அவையில் அந்த குளத்தை கட்டி அவையில் தாங்கள் அந்த நேரம் அந்த நந்தி கடல் பகுதியான அங்கால வயல் செய்திருக்கேன். இந்த கடல், இந்த குளம் அங்கே நந்தி கடல் வரையும் போகுதோ? இல்லை, அந்த பாலத்திலேருந்து தண்ணி நந்தி கடலுக்கு போகும். நந்தி கடலுக்கு போகுமா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்போ எப்படி வாழ்க்கையில் இங்கே உங்களுக்கு கூடக்கூடியா இருக்கும்? தோட்டம் துறைகள் இருக்கு உங்களுக்கு? எங்கள்கிட்ட தோட்டங்கள் பற்றி நாங்கள் செய்கிற கூட மீன்பிடி தான் இது. பெருந்தோயான மக்கள் இருக்கிறீங்க? பெருந்தோயான மக்கள் மீன்பிடியில நாங்கள் 110 பேர் பதிவில் இருக்கோம். பதிவில் இருக்கிறீங்களா? மீனால் துடிச்சு கொண்டு இருக்குது, பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வளத்துல பிடிச்சாங்க இதுதான் உங்களோட வளம் தானே?
ஓகே, இந்த பாருங்க, ஒரு ஐயாமும் 2 ஐயாமாரும் ஒரு அம்மாவும் மீன் வலையில இருந்து தவத்தி எடுத்து கொண்டிருக்கிறேன். அங்க பிடிக்க அங்கே இருக்கு. இது என்ன மீன் ஐயா? ஆ, ஒட்டி மீன் என்ன? அப்ப காலையில எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவீங்க? நேற்று பின்னேரம் 3 மணிக்கு போய் விடியப்புறம் 5 மணிக்கு இங்க வருவீங்க. ஓகே, அதுக்குள்ள இந்த மீனவர்கள் என்ன மாதிரி உடம்ப வலிச்சு கொண்டு வா, கைகளால் இந்த இதுகளை என்னன்னு சொல்றோம், அதை வலிக்கிறதே துடுப்பை வலிச்சு கொண்டு வருகிறது. சரியான காலம். ஓகே, நிலம் சாகிதான். நாங்கள் இப்ப பிடிச்ச மீன் அங்க இதுல பிடிச்ச, நாங்கள் பிடிச்சது இல்லை, அவையல் பிடிச்ச மீனை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ மீன் வேண்டியாச்சு. மீன் வேண்டி கொண்டு தம்பி வன்னி குளக்கு விட்ட போகிறோம். சமைச்சு சாப்பிட்றோம். பாருங்க போவோம். அதுதான் எங்கட வீடு. எது அது? அங்கே அதில் இருக்கிறதா? இது தங்கச்சின் வீடா? அப்போ இஞ்சான் வர வேணும் நாங்கள். அப்போ நாங்கள் இப்போ நிற்கிறது இங்கே முதல். எங்கேனாலும் சமைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ சாகித்தன் விளக்கு, வன்னி விளக்கு அவற்றை வீட்டை வந்துட்டோம் நாங்கள். அவற்றை வீடு இல்லை, இது இந்த பெரிய இன்னும் பெரிய வளாகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த காணி சரியோ, அதுல வந்து இதுல ஒரு ஆச்சிரமம் இருக்குது பாருங்க. இதுதான் எங்களுடைய ஆச்சிரமம். இதுதான் இந்த சாமியாருடைய ஆச்சிரமமா? சரியே, சாமியாராக்கி படிங்க. அங்க ஒரு ஐயா நிக்கிறாரு, அவர்தானே அப்பா? ஓ, வணக்கம் வணக்கம். அங்க பாருங்க, அப்பா வேமண்டே. ஓ, அப்பா. அவரு முக்கியமா சந்திக்கிறது தான் நான் வந்தேன். என்னென்றால் நாங்களும் விவசாய வர்க்கம் தான். சின்ன வயசுல 16 17 வயசுல வாங்க மம்பட்டி பிடிக்க படிக்கட்டும். நான் அதுக்கு முதல் படிப்பு தான். விவசாயம் வேண்டாம் என்னன்னு தெரியாது எனக்கு. படிப்பை குழாய் போட்டு 16 வயசுல மம்பட்டி படித்தேன். நல்லா இருந்தது. எங்களுக்கு ஒரு காணி ஒன்று முழங்காவில் இருக்கு. அது இருந்தது, இருக்குதுன்னு சொல்லப்படா, இருந்தது. அதையெல்லாம் வித்து போட்டு போயிட்டோம் கடைசியா எல்லாம் கலைஞ்சு. அப்ப எனக்கு இந்த விருப்பம் வந்து என்ன சொல்லுங்க, அப்ப காரணம் வந்து ஒரு விவசாய நிலத்துக்கு போக போறோம், பார்த்து சந்தோஷம் அடையணும். இப்போ இந்த கனவுல அந்த காணி வந்துட்டு இருக்கும், முழங்கால் காணி. அந்த ஞாபகம் வருது என்ன? இப்ப எவ்வளவு காலமா இந்த காணி உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு நான் 5ஆம் ஆண்டு பள்ளிக்கூடம் விட்டு 13 வயதுல முத்தையங்கிட்ட வந்தேன். 2 வழக்கம் 2 வரையும் இருக்கிறோம். இதே இடத்துல நல்ல நல்ல உணவுகள், சுத்தமான உணவை சாப்பிட்டபடியா நோய் நொடி தான் இருக்கிறோம். எங்கட முயற்சி எல்லாம் முழுக்க எங்கட முயற்சி எல்லாம் எங்கட வருமானம், நாங்களே பாடுபடுறோம். எல்லாம் எங்களை தான். எல்லாம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய இருக்கு வாழ்க்கை. இதே வாழ்க்கை எங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை. மகள் கல்யாணம் செய்ய குத்தியோம். அவருக்கு அந்த வீடு வளவு கொடுத்துருக்கிறோம். அப்ப இவருக்கு ஒரு ஏக்கர் காணி கொடுத்து நாங்கள் இஞ்சால அது வீடு கட்டி இருக்கிறோம். அதே மாதிரி இவருக்கு நாங்க அழகா செய்து கொடுத்துட்டு கடையில சாகணும். அதுதான் முடிவு. அந்த மாதிரி அவரையும் வச்சுக்கிட்டு நான் பராமரிப்பு இந்த இடத்துல சாக கொடுத்து வைக்கிறோம். நீர் வளம், நில வளம் எல்லாம் இருக்கு, சகலதும் இருக்கு. பார்த்து கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நீர்வளமான பூமி நாங்க விலைக்கு வாங்கினா உப்பு, கரை புளி மட்டும் வாங்குவோம். மரக்கடையில இருந்து சகலதும் கிடக்கு. சகலதும் கிடக்கு. கடை இப்படி என்னதுன்னா புளிவணி எடுத்துருப்பேன், கொண்டு வந்திருப்பேன் நான். ஆனா கொஞ்சம் கூட தான் கொண்டு வந்தேன். இல்ல எல்லாம் இங்க கடை 300 ரூபா கிலோ அப்படி. 300 ரூபா கிலோ அப்படி. குரான்சை கொண்டு வாங்க 9. இல்ல அங்க கிடக்கலாம், புளியெல்லாம் பிணைஞ்சு காய போட்டு வச்சிருக்கேன் கொண்டு வரதுக்கு. மாடு வளர்க்கிறோம். எல்லாத்தையும் இருக்கா சுத்தி பாப்போம். நான் நினைக்கிறேன் 1 மணி நேரத்துல அடக்கலாமா இன்னும் தெரியல. வீடியோ கஜாம் புடுங்க போறோம். இந்த மாதிரி கஜாம் மரவள்ளி கஜாம் புடுங்குற வட்டம் வந்துட்டோம். அப்ப புடுங்கி கஜான வைப்போம்.
சட்டப்படி இருக்கும். அது சேனலாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. கருவாயில இந்த கருவாயில என்ன செய்ய போற வேண்டாம்? வாங்க கிழிச்சு இதாண்டு அதுக்குள்ள பாருக்கெல்லாம் கூட போறோம். இது வந்து எதுக்காக இப்ப இதை போடணும்? இது நல்ல வாசத்தை தரும். அப்ப நாங்கள் அங்க பிரான்ஸ்ல செய்ய ரெஸ்டாரண்ட்ல மசாலா டீன்னு சொல்லி கொடுக்குறோம். நாங்க அதுக்கு கொஞ்சம் கருவா, கொஞ்சம் கராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தேயிலையும் கலந்து நல்லா இருக்கு. அந்த அம்மாவை எப்படிங்க கொண்டு வாங்க. ரெண்டு கச்சான் தோட்டத்துக்கும் வந்துவிடாம். எதில் பிடுங்கக்கூடிய கச்சான் இருக்கு பாருங்க. இப்போ எங்கண்ட தம்பி இருக்கிறார். இதில் நெல் விதைக்கிறதுக்கு இடம் விதைச்சாச்சோ? இதில் விதைச்சிருக்கான இது போட்டிருக்கிறார். இதுக்குள்ள தானா ஒரு இதொண்டு செய்ய போறாரு. இடத்தை பிடிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு கொட்டில் ஒன்று போட்டு இது என்ன மாதிரி வெண்டிக்காய் கொண்டு போய் சந்தையில் வைக்கிறாங்களோ? பிடிச்சி அப்பா கொண்டு கொடுத்தவர். என்ன விலை போகுது வெண்டிக்காய்? இப்போ எவ்வளோ அம்மா வெண்டி? 100 ரூபாய். 100 ரூபாய். இதில் ஒரு வெண்டிக்காய் பிடுங்கட்டி பிடிங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்கண்ட இளமையில ஞாபகப்படுத்துது. நாங்கள் வரப்பால போவோம் நடந்து காணியல்ல. அதுதான் சரியோ, ஆற்றாலும் காணியல்லையே வண்டி முடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வரையணும். என்ன இருக்கு? சூப்பர் சூப்பர். நான் இது பிரான்ஸ்லயே வண்டி நாட்டு வெள்ளன போய் ஐயா, உங்களை இப்போ எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க இப்படி ஒரு தோட்டத்துக்கு இறங்கி கச்சான் பிடுங்குறீங்க? நான் 81 82 கச்சான் நட்டுறான். அம்மாடா, எங்க முழங்காவில்லை. அப்ப நான் பிறக்கவே இல்லை. அது கச்சான் ஒரு சுரந்த பயிர். கச்சான் உண்மையிலேயே உண்டை போட்டால் 25-30 எடுக்கலாம். அதுதான், அதை விட நல்ல லாபம், விலை நல்ல லாபம். ஆனால் போட்ட கச்சான் அவ்வளவு நான் வச்சு சாப்பிட்றேன். அவ்வளோ விருப்பம் வேணே. இப்போ நாங்களும் கச்சான் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்க, அம்மா அவ்வளோ ஆசை அப்படிங்கிறாண்டு. அம்மாவுக்கு சரியான விருப்பம், பே விருப்பம் தான். அப்போ முழங்காவில் இருந்து நான் கச்சான் கொண்டு வந்து கொடுக்குறான்டா பாருங்க. லவ் பண்ணேங்க. ஆனால் அவிச்சு கொண்டு வருவேன். ஆனால் வார வழியில் முக்கால்வாசி முடிஞ்சிடும். கொடுக்க வேண்டியது.
பாவக்காய் வேலியா பாருங்க, இது ஒரு பாவக்காய் இருக்கு, இஞ்சாலை இருக்காமான். என்னென்றால் இந்த சலரோகாரங்கள் தர வழி ஆக்களுக்கெல்லாம் நல்ல சாமான். இது பச்சையாக சாறு குடிஞ்சு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும், சுவையாக இல்லை ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நான் நாளைக்கு மேலே கிடக்கு பெருசு. இது இருக்கட்டும், அது இருக்குது தானே. இஞ்சி இதில் ஒன்று கிடக்கு, இது பழத்து கிடக்கு. ஓகே ஓகே, நல்ல விஷயம். இஞ்சால இந்த வேலிக்கங்கார வேறு யாரையும் குளம் குளமா ஆட்டகாணி தாமரை குளம், அது அரசாங்கம். அப்படியே. அப்போ எனக்கு ஒரு பாவக்காய் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. பிடிங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு எது எது உங்களுக்கு ஓகே இருக்கோ அதை பிடிங்கி சாப்பிடுங்க. நான் முழுக்க சாப்பிடலாம் இல்லோ. ஓ, அவள் உங்களோட காதல் மனைவிக்கு கொடுங்க அரைவாசி. ஐயோ, அது காதல் பரிசாக இருக்கா, அது கசப்பு பரிசாக இருக்கா? இங்கே பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இது இது மூக்குராச்சி. அதான் மூக்குராச்சி. மூக்குராச்சி சும்மா இந்த உள்ளுக்கு இருக்கிற இதில் இருக்கா பழைய இதாண்டு போட்டு இது இப்படியே சலாத் மாதிரியும் போட்டு சாப்பிடலாம். இதாண்டு இது எப்படி இருக்கு பாவக்காய்? கசக்குதா? போங்க, முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லுங்க. இந்த இதுக்குள்ள ஒரு வல்லும் இல்லை, முன்னுக்கு கொண்டு வந்து சாப்பி தான் வந்து பின்னுக்கு விடுங்க. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பிடிக்க பச்சையாக வட்டி போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாயம் தூவி போட்டு சாப்பிட அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சார் எல்லாரும் சொல்லிட்டு சிரி போடலாம், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தரும். கச்சானுக்கு தண்ணி போகுது பார்த்தீங்களா வாய்க்காலில்? அது என்ன நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டுருக்கு. ஓ, இது கொய்யா, இதில் மாதிரி கொய்யா. இது வந்து என்ன மரம் வேண்டாம், எலுமிச்சையா. வெயிலுக்கு கரைச்சி குடிக்காத மாதிரி இருக்கும். ஓ, இப்படியே பெற்ற இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம். அதுக்குள்ளே என்ன தக்காளி கிடக்கு. ஓ, தக்காளி. அதுக்கு இப்போ காலம் இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டையா. தக்காளி பழம் சாப்பிட நல்லா இருக்கு. வெண்டிக்காய் சாப்பிட்டேன், பாவக்காய் சாப்பிட்டேன், இப்போ தக்காளி பழம். இந்த மிளகாய் உடைப்பு தண்ணி இந்த மாதிரி மிளகாய் இருக்குது, அங்கே இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, அதுவும் எப்படி இருக்கு. அது கொஞ்சம் மிளகாய் அப்படின்னு கொண்டு போமே. ஓ, பிடிங்க. ஓகே, அங்கே கிடக்கு நினைக்கிறோம், பிடுங்கலாம். கல்யாணம் வேறுங்க முடிக்க போகுது. எங்களுக்கு மத்தியானம் சமையல் சாப்பாடு செய்ய வேணும். ஆனோடியால் இருங்க. ஐயா கிட்டத்தட்ட ஒரு 30 இல்லை, அது கூட வருஷத்துக்கு அப்புறம் இந்த அனுபவம் எனக்கு சரியா 42 43 வருஷத்துக்கு புறம் இந்த அனுபவம் உண்டு. ஆ
மூடியிருக்க மூடி காட்டுங்கம்மா மூடி காட்டுங்க போச்சு போச்சுலான்னு சொல்லியா சரி எங்க வேற எங்க போட்டு வரார் முடிச்சக்கல சரி நாங்கள் மீனை இவ்வளவு இதை என்னோட தந்தால் விட்ட சொல்லி நான் எங்க போறது தம்பி கத்தியம் ஜாமான் தரேன் சட்டியாள் ஏதோ என்ன செய்ய பாருங்க இது கீழே போட்டுட்டு தான் பிறகு மீனும் இன்றைக்கு பாலை மீன் போல் வெட்டும் தமிழ் கிழவன் ஐயா சிச்சுவேஷன் யாரோ போடுறாங்க இதுக்கெல்லாம் கூட இல்லை தானே இது கீழே எறி கொண்டு வைக்கணுமா என்ன கீழே எறி கொண்டு கதைக்கவே இல்லை என்ன அவ்வளவு எல்லாரும் சேர்ந்து களைப்பாடி போட்டோம் இங்க பாருங்க நான் கத்தி கழுவுறேன் ஐயோ சரியான வேலை அந்த மாதிரி கடுப்பில் நிற்கிறேன்னா என்ன வச்சு வேலை வேண்டினவர் ரெண்டு சொன்னால் முதலாக பன்னி விலாக் ரெண்டாவதாக சுதர்சன் மூன்றாவதாக அது அதுகள் பாவங்கள் என்ன பாவங்கள் அதுகள் வந்து தாங்களும் தாங்கிட்ட வாடும் முதலாவது வேலையாக இந்த இதையும் அலம்பி இருக்கா வெயில காயப்படணும் இந்த மீனை அல்ல டிஷர்ட்டையும் சாரத்தையும் எல்லாம் புளுத்தநாதம் அடிக்கும் அங்கே போனால் கிட்டவங்க விடாங்களா இருக்கு என்னடது போகிறோம் தம்பி ஏசியா டூர் என்ன அலை கிட்ட இந்த மனத்தை பார்த்துட்டு விடாங்க அவ்வளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம் உப்பு அப்படியே
என்ன ஒரு இஞ்சியா பேஸ்ட் $5-6 போயிருக்கும். பாறை காஜம் போடும் அவனுக்கு தான் போகும் அந்த பாட்டுக்காரன். எங்க கேமரா புதுக்கு மொக்க ஐடியா உண்டு. எங்கே கேமராக்காரரை காண இல்லை எங்கே போடணும் அங்கே இருக்கு. கமர்ஷியல் பேங்க் தாண்டி ஒன்று வேலை பக்கம் இருக்கு. ஜூஸாக வந்திருக்கு. என்ன 2 ஜூஸான வந்த இது பொம்பளை சோடா. யார் குளிக்க வர போறீங்களா வாய்க்கால அங்கே எங்க நீங்க குளிக்க போறீங்க கதையெல்லாம் கதைக்கிற வயசு எல்லாம் சும்மா அதெல்லாம் சொல்றேன் என்ன அதை விட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கல்லை பாருங்க ஐயா வாய்க்கால்ல மண் எடுத்து கொண்டு வர்றாரு. அது வந்து முத்தையன் கட்டு மணல் அது கல் சிறைந்த மண் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். சுழியோடி எடுத்துக்கொண்டு போகிறேன். யாருக்குன்னு சொன்னால் என்னுடைய தோழி ஒரு ஆள் இருக்கிறா நிஷான்னு சொல்லி அங்கே பரிசில் ஒரு சட்ட வல்லுனர். சரியோ நான் அப்போ வரைக கேட்டேன் ஊருக்கு போகிறேன் இன்னும் உங்களை வேண்டிக்கொண்டு வரான்னு சொல்லி அவர் சொன்னால் தமிழ் ஈழத்தின் மண்ணை எடுத்துக்கொண்டு வாருங்க சொல்லி அதை தான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னா கொஞ்சம் பேர் படுத்துங்க இல்லை கொஞ்சம் கரையும் கொடுக்காது நல்லா சரி ஐயா குழம்புல மட்டும் ஓகே ஓகே காணும் வேறு என்ன பருப்பு கறிக்க வச்சுருங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஐயா என்ன மாதிரி சாப்பாடு ஸ்டார்ட்டா வருங்க இருந்து சாப்பிட தான் கிடாந்துட்டு வாண்டிக்கலாம் இதுதான் போடும் வாங்க. உங்களுக்கு இது வந்து நாங்கள் வந்து அங்கே இந்த மீன் வந்து இந்த திலாப்பியா மீன் சரி இன்றைக்கு இதுல பிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல வேண்டி கொண்டு வந்துறாங்க இல்லையே அதனால அங்க நாங்கள் சாப்பிட்றீங்க அப்போ வாட்டி சாப்பிடுவோம். வாட்டர் நீங்க ஏனென்றால் அவே டீ ஃப்ரிட்ஜில் வாரது மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாரது இல்லோ அது அருமையாக தானே இருக்கும். அது சரி ரெண்டு தான் நினைக்கிறேன் போய் சாப்பிட்டு பார்ப்போம். இறைச்சிக்கறி வாசம் வருது அப்புறம் விளையாடி கொண்டிருக்கிறீங்க நீங்க அது நீங்கள் போட்ட வாசனை திரவியங்க அது ஒன்றுமில்லை நாங்கள் போட்ட அந்த கருவா உங்களோட ஈரோ வழக்கம் இந்த கருவா அதுதான் அப்படியே கரண்டி எடுத்து இந்த இதனால அண்டை விடாம அவருக்கு சொல்ல கூடாது. அம்மா நீங்கள் சமைச்ச மீன் கறிக்கு ஒரு மோதிரம் போட வேணும் அந்த காய்க்கு. ஆனா என்ன இதுதான் சந்தர்ப்பம் மட்டும் சரி போட்டு போங்க. ஒரு மோதிரம் அந்த மாதிரி டேஸ்டா காரம் வேண்டாம் பிரிக்குது பரவாயில்லையோ அவ்வளோதான் இல்லையோ காணும் சோறு கொஞ்சம் அது இந்த குத்தரி சோறு அப்படி தாங்க அதையும்
என்னடி கரையும் கரையாம காய்ச்சோம்னாங்க ரெண்டாயிரத்தி கணக்கே இல்லை கலப்பிக்காக பிடிக்கணும். அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு திலாப்பியா மீன் கேள்விப்பட்டிருப்பியால் அப்படி திலாப்பியா இல்லை இது. அது ஒரு மொஞ்சி மனம் அடிக்கும். ஆனால் இதாக பிடிக்கல உடனே கடை கரையும் நல்லா டேஸ்டாக இருக்கு. முத்தையன் காட்டு இதில் பிடிக்கொண்டு வந்து போட்டு பிடிச்ச சமைச்ச சாப்பாடு சுடா சுடா மீன். ஒரு விஷயம் சொல்லடு, பீங்க அப்படியே பீங்க பாருங்க ஒரு விஷயம் சொல்லடு. சொல்லாதங்க வார சொல்லாதங்க வார பிக்க பையன் மேலால இப்படி அவிஞ்சிட்டு சுடுது அள்ளிப்படுது. அப்பா இப்படி செய்வோம் என்ன நாங்கள் இவனை தூக்கி பானத்துக்கு போட்டுட்டு நான் உங்களோட வரேன். சட்டப்படி என்றா நாங்கள் எங்கட அது உண்மையா சட்டப்படின்றது வந்து சட்டப்படி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். உங்களுக்கு அதிന്റെ முறைப்படி விளங்கிட்டா சட்டப்படி நல்லா இருக்கு. சட்டப்படி அதுதான் சொல்றேன், முறைப்படி இது செய்திருக்குது நல்லா இருக்குன்ற ஒரு வசனம் தான். நம்பர் வசனம் சரி தானே தம்பி? நீங்கள் பிரான்ஸுக்கு வந்துடுவாங்க. ஏனையா எங்களால் உங்களை மாதிரி செய்ய முடியாதாங்க. சரியோ ஏதாவது என்ன சொல்கிறது சரியா இல்லையா? இல்லை நான் போன கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சி பார்த்தேன். அந்த கரை சட்டிக்குள்ள மீன் எதுவும் தெரியுதோ உண்டு உண்டையும் காணே இல்லை உண்டையும் காணே இல்லை. அவ்வளோ மீன்கள் முடிஞ்சது எல்லாம். இந்த இறால் தலை சாப்பிட சரியாக விருப்பம் இருக்கும். இந்த இறால் பெரிய இறால் இல்லையோ இதுக்குள்ள தான் இந்த இறாலுன்ற எல்லா சுக இஸ்தர வாசங்களும் இருக்குண்ணே. எப்படி என்றால் சினையும் இருக்காதுங்களே. அந்த தலையில தான் சினை போட்டு இருக்குது. இவன் கனவேர் விமர்சனம் செய்வேன் என்ன 2 கையாலும் சாப்பிட்றேன். இங்கே விமர்சனம் செய்கிற ஆக்களுக்கு தெரியாது. ஐரோப்பாவில் இந்த நண்டுகள் இறால் உடைக்கலான்னு சொன்னால் அவைகள் கரண்டியால் சாப்பிட்டாலும் வெள்ளைக்காரர் 2 கையும் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கடைசியாக இந்த இது இருக்குது, கோப்பை இருக்குது, அதில் இருக்கிற சோசுகளை வடித்து 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 திரைச்சி நக்குவாங்க, உறிஞ்சி சாப்பிடுவாங்க. என்ன இது இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஏதோ நாகரிகமான புது உலகத்தில் இருக்கிறேன் சொல்லி கற்பனை பண்ணிக்கொண்டு கொமெண்ட் கொடுக்குனேன். ஹைஜீன் ஒன்றுக்குனேன், ஹைஜீன் ஒன்று ஒன்றுக்குனேன். அதாவது வந்து விஞ்ஞான ரீதியாக கையில் இருந்து நாங்கள் சில விஷயங்களை செய்ய அதில் மேலதிகமான சுவையையும் சத்துக்களையும் எடுக்கலாங்க. கையின் இது வந்து கூட அப்போ கையால் இதை மீனை குழச்சி இந்த மசாலா குழச்சி மீனை செய்கிறான்னு சொன்னால் அதை விமர்சனம் செய்கிறேனே. அவைகளுக்கு தான் இந்த இது எனக்கு ஒரு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேட்டிக் விஷயம் தெரியாதானே, அதுக்கெல்லாம் உடனே கூப்பிட்டு உடனே வந்து தரேன். அதை நான் கேட்போ நினைக்கிறது மனசுக்கிட்ட இருக்கிறபடியால தூரம் பெருசில்லை. அதான் எனக்கு பிரான்ஸில் ஒருத்தர் இருக்கிறார், பரிஸ் தமிழர் என்று சொல்லி சஞ்சு என்ற பெயர். அவர் குஞ்சு வந்து கூப்பிடுறது எங்களை மாறி பேர் சொல்லி கூப்பிட்டுருவாங்க. அவர் தான் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எடுத்து தருவேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி தான் இங்கே இவர் இருக்கிறேன். அதை விட இன்னொருத்தர் இருக்கிறார் சொல்லுங்க, சுதர்சன். இன்னொருத்தர் 5 பேருங்க அங்கே அவர் தான் எனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து தந்தவர். என்ன அது இல்லாத சொல்ல இருக்கிறது வந்தான். அது உபசரிப்பு தனியாரப்போ உபசரிப்பு போடுங்க ஆக்கள் தான். அதில் மாத்திரம் அப்பா அம்மா உபசரிப்பு அது கொஞ்சம் குறைவு தான். அதுதான் இல்லை அப்படி தெரியாது. அப்போ அப்படியான உபசரிப்பு நாங்கள் வந்தோம், சமைத்தோம், சாப்பிட்டோம். இந்த முத்தையன் தட்டு குளம் இருக்கு, அதில் போய் மூழ்கி குளித்தோம். அந்த மூழ்கி குளிச்ச குளிச்சல் குளிப்பு வாழ்க்கையில் குளிக்கல அந்த குளத்தில் அது இதில் இருக்கும் பாருங்க. சரி, என்ன அடுத்த வானிலை தான் இப்போ